இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு பிரியா வந்திருக்கா. பிரியா யாருன்னா ஆல்ரெடி நான் இவ தான் அந்த பிரியாங்கா. ஸோ அவளுக்காக தான் இப்போ அவளுக்கு பிடிச்ச மசாலா குழம்பு வச்சுருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாக அவள் தான் எடுக்க போகிறா. ஹாய் பண்ணு. ஹாய். கண்டினியூ பண்ணுறதுக்கு நான் வந்து குக் பண்ணுறதுக்கு போயிட்டேன். ஸோ இந்த பிஸியும் இந்த பிரியாவும் பண்ணுற அலப்பறை இருக்கேன். நீங்களே பாருங்கள் வீடியோ ஃபுல்லு இந்த காப்பிரைட் கிளைம் வரும். அதனால தான் நான் மியூட் பண்ணிட்டேன் இந்த ஆடியோஸு. ஸோ அவங்க எப்படியெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்கள். நான் அப்பப்போ வர வந்துட்டு போவேன் ஏதோ நானும் வீடியோவில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வீடியோவில் ரொம்பவே இருக்கிறது இந்த பிரியாவும் பிரிசியும் தான். அவங்க பண்ணுற அலப்பறை என்னால் தாங்கவே முடியல. நீங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து குக் பண்ண போயிருந்தேன். ஸோ vlog கண்டினியூ பண்ணுங்கள். எப்படியெல்லாம் டான்ஸ் ஆடுற பாருங்கள். ரிசிலா வந்து மினி யூடியூபராகவே வாழ ஆரம்பிச்சிட்டா. நான் எப்போல்லாம் வீடியோ எடுக்கிறேனோ அப்போ முன்னாடி வந்துட்டு அவளும் பேசுகிறது எல்லாம் பண்ணுவாள். இப்போ நாம் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம பசங்களும் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ நான் எப்போது கேமரா ஆன் பண்ணாலும் அவளே ஃபோன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அவளே எடுப்பாள். தலைகீழாக சுற்றுங்கன்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கா பிரியாங்கா. எல்லாருக்கும் சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எல்லாமே வீடியோ பார்க்கணுன்னா ப்ளீஸ் ரொட்டேட் பண்ணி பாருங்கள். சில இடத்துல வந்து நானே எடிட் பண்ணியிருக்கேன், சிலது எடிட் பண்ண முடியல. ஸோ என்னை ரொம்பவே கலாய்ச்சிட்டு இருந்தேன். இந்த வீடியோ ஃபுல்லு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். சிலது வந்து நான் ஆடியோ மியூட் பண்ணியிருக்கேன். ஸோ காப்பிரைட் கிளைம் வந்துடும் இல்லையா, அதனால தான். ஃபஸ்ட்டெல்லாம் நான் இந்த தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன புது யூடியூபராக இருந்தால் பார்த்து ஆடியோ லைப்ரரியில் எடுங்க. இல்லைன்னா காப்பிரைட் கிளைம் வராத ஆடியோ எடுத்துகிட்டு கீழே அவங்களுக்கும் கிளைம் பண்ணுற மாதிரி அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. இது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கன்வெர்ட் பண்ணி ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த vlog ஃபன் அண்ட் vlog-ஆக இருக்கும். ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்கள், பாருங்கள். ஆடிட்டு இருக்கிற பாட்டு யாருக்குன்னா தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ, ஒரே காமெடியாக இருந்துச்சு. அது எந்த சாங் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற சாங் தான் அது. ஸோ அதுதான் ஆடிட்டுருக்கா. அது இன்னும் ஒரு காமெடி ட்ரெண்டிங்கில் இருந்தது இல்லையா, இவன் ஆடுறது பார்த்தா ஏதோ இதாக ஆடுற மாதிரின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அந்த மாதிரி இருக்குது இது. ஆடிட்டே இருந்தாங்க ஃபுல்லு. இந்த சாங் போட்டு டிவியில் ஆடிட்டே தான் இருந்தாங்க. நான் ஒரு பக்கம் குக் பண்ணுறேன்ற பேரில் அங்கேயே தான் இருந்தேன் ரொம்பவே. ஸோ ரெடி ஆகிட்டே இருக்கு. அவளுக்கு பிடிச்ச சாம்பார். இதில் என்னன்னா அவளை ஏமாற்றி செஞ்சுருக்கிறேன். கோகோனட்டை மெயின் இன்க்ரீடியன்ஸ் கோகோனட் போடல. நேற்று ஒரு கிரேவி ட்ரை பண்ணித, சிக்கன் கிரேவி. அதே மாதிரி நான் இது என்ன போடுறேன்னு சொல்ல தெரியல. காராமணியில் இது காராமணி தான் ஏதோ ஒரு கொட்டை அது போட்டு செஞ்சுருக்கிறேன். அவளுக்கு பிடிக்கும். இப்போ என்ன ரைஸ் கூட வச்சாச்சு. நெக்ஸ்ட் இது ஆயிட்ட பேர சாப்பிட வேண்டியதான். prepared by my auntie. அம்மா ஆண்டியா அப்படி சொல்லுடி அம்மா.
பாட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பாட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயின்னு இருந்துச்சு இன்ஸ்டாவில். ஸோ இது என்ன பாட்டுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல விரும்பலை. சாரி, நாங்கள் வந்துட்டு ஃபுல் ஃபன்னாக பண்ணிகிட்ருந்தோம். பட் இது இன்ஸ்டாவில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே வேணால் நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறேன். இன்ஸ்டா ஐடி தெரியலனா நான் இங்கே கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் கேளுங்க, நான் கமெண்ட் பண்ணுறேன். இல்லைனா நான் சொல்லிவிடவா? ஒன்றும் இல்லை, ஷா ஜெனி அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டா ஐடி. அதில் போடுறப்ப லைஃப் ஸ்டைல் எஸ்பி விலாக்னு நம்ம சேனலோட அஃபிஷியல் பேஜும் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவளுக்கு வரல அது ஆடுறதுக்கு. ப்ரிசியில் ஒரு பக்கம் கேப் போட்டுட்டு ஆடிட்டுருக்கா. அப்புறம் நாங்கள் 2 பேரும் ஆடுறது பார்த்தா அவள் எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டா. நான் அப்படியே ஆடிட்டு இருந்தாலும் அவளை விட்டுட்டு, அதனால அவள் எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவள் பாருங்க கையிலே மியூசிக் போட்டுட்ருக்கா. ஃபுல்லு நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்தது அந்த டே. எங்களுக்கு ஒரு 2 hours நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே இப்படி தான் வைப் பண்ணிகிட்ருப்போம். அவள் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்களை. சரி, அப்புறம் தூக்கிட்டு நான் அப்படியே விளையாடிட்டு இருந்தோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இப்படியே கொஞ்ச நேரம் சரி ஆடலாம் அப்படின்னு ஆடிட்டு 2 ரீல்ஸ் எடுத்தோம். ரீல்ஸ் எடுத்துகிட்டு சாப்பிட போயிட்டோம். சரி, சாப்பிட்டு வந்து உங்களை மீட் பண்ணி நான் அது பேசுகிறேன். ஓகே. 2000 years later. அவள் இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவா. ஸோ நான் எடிட் பண்ணுற வேலை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணணும், அவ்வளோதான். அவள் போகும்போது நான் vlog எடுக்கிறேன். கண்டினியூ பண்ணுறேன். எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.